ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பாசமுள்ள சபையோரே குணமுள்ள தாய்மாரே கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கம்ங்க கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கம்ங்க ஐயா தஞ்சாவூர் மாவட்டமா பட்டி கோட்டை தாலுகாமா சுப்பிரமணிய நாங்க படிக்க வந்தோங்க மதிப்பெண்ணோட போவோங்க நாங்க படிக்க வந்தோங்க நல்ல மதிப்பெண்ணோட போவோங்க ஐயா வணக்கம் வணக்கம்ங்க பாசமுள்ள சபையோரே. என்னடி மதுரை கத்தி கிடந்தீங்க? இப்ப என்ன சொல்ல வர? சரி சரி நீங்க பிறந்த குழந்தைங்க கூட ஸ்கோரை காட்டினா ஸ்கோரே விட்டாங்க. ஆமாடா தம்பி, முன்னாடி எல்லாம் நிலாவை காட்டி சோறு விட்டாங்க. ஆனா இந்த காலத்துல சோறு விட்டதுக்கு கூக்கு டிவிங்கிறா சூச்சு நினைக்கிறா இப்பதான் இருந்தா அத்தகலாம் கண்டகம்லாம் எப்படிதான் படிக்கும்? அத்தகலாம் கண்ட கணக்கு படிக்கணும். வாயிலேயே வைக்க முடியல. அதை வீட்டு டாமி கூட சாப்பிடா தெரியுமா? ஆனா அந்த வீடியோக்கு லைக் போட்டவங்க எல்லாம் உங்க வீட்டு நாய் பேரு டாமியாடா, எங்க வீட்டு நாய் பேரு டாமியாடா. வந்தா டாமி பாமின்னு வந்தாலே வரலாம். அண்ணா சாதாரண உப்புமாக்கே 3 லட்சம் லைக்குனா நம்ம பண்ற இந்த ப்ரோக்கு 8 லட்சம் லைக்குனா பசங்களை சொல்லுங்க. சட்டை கேட்கா தம்பி. இப்பதான் ஒரு கையை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னொரு கையை திருடிக்கிட்டு 100ல போறான். திரும்பி வரையில 108 வந்து சேரலாம். இதெல்லாம் ஏன்டா பண்டிகை கேட்டா அவங்க ஒண்ணு சொல்லுவானே பாரு. டிவிஎஸ்ல பெட்டிஷன் போட்டு உன்னால நினைச்சு தொலைஞ்சு போயிட்டா போனவன் தான். அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. இறைந்தாய் இந்த போட்டோ போட்டோ அவனோட விவரத்துல அனுப்பி அவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதா? இப்ப போன்ல விட நடக்குதுன்னா இப்ப போன்ல தான் என்னென்ன நடந்திருக்கும்? மண்டையா இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் டிஜிட்டல்லாம் இருந்திருந்தா அந்த ராமாயணமே இருந்துக்காதா?
கேட்டீங்க? இந்த போய்வா அப்ப பாரு. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? அரடோசர் போட்டு நொங்கு வண்டி ஓட்டில அப்படியானே? நொங்கு வண்டி மட்டுமாடா ஓட்டணும்? கல்லாங்கா கிட்டிக்குள்ளே பழிஞ்சிக்குள்ளே பம்பரம் இதெல்லாத்தையும் கூட விடு. இந்த வெயில் காலம் வந்துட்டாலே வெயில் காலத்தையும் கொஞ்சம் பாட்டா பாடுங்கல்ல. வெயிலோடு விளையாடி வட்டம் போட்டோமே பதினொன்றா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்டை பனி போன சோழ சட்டை புழுதிதான் நம்ம சட்டை புழுதிதான் நம்ம சட்டை. இந்த போன்லாம் நாங்களாம் தம்பி நாங்களாம் 4 இடத்துக்கு போய் நல்ல தெரிஞ்சு கெட்ட தெரிஞ்சு நாங்க நல்ல இதெல்லாம் கத்துருக்கோம். சூப்பர். இப்ப உள்ளவங்க எல்லாம் 4 சவத்துக்குள்ள 4 பேரோட பேசிக்கிட்டு நாசமா போறாங்க. இப்ப உள்ளவங்க எல்லாம் போற முன்னாடி எப்படி தெரியுமா அலைகிறாங்க? எப்படி அலைகிறாங்க? தங்கமே ஒண்ணு சரியா கேட்டா தம்பி. ஆமாண்ணே, இந்த செல்ல பார்த்து பார்த்து கண்ணில் உள்ள செல்லு செத்துரும் போல இருக்கு. ஆமாண்டா தம்பி. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிறவங்களும் என் தம்பிகளும் நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்க கேட்போம். நம்ம ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல செல்ல பார்த்தோம்னா நம்ம கண்ணுல ஈரப்பதம் குறைஞ்சு நமக்கு கண் புற்றுநோய் ஏற்படுதாண்டா தம்பி. அப்படியாங்க? இது சின்ன குழந்தைங்க இருந்து சாப்பிடுற கிழமை வந்து போடுவானே. திரும்பி சரியா கேட்டா தம்பி. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் அழுகுதுன்னு அவங்க பெற்றோர்கள் செல்ல வச்சு கொடுத்துறாங்க. அந்த குழந்தையும் அழுகை நிப்பாட்டிடுது, அவங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆனா முக்கியமான விஷயம் அது இல்லடா தம்பி. அந்த குழந்தை சின்ன வயசுலயே செல்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது கண்ணுல செல்லடி தசைன்னு ஒரு தசை காண்டா தம்பி. அந்த தசை சின்ன வயசுல சுருங்கிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு சீக்கிரமாவே கிட்ட பார்வை ஏற்படுதா தம்பி. அண்ணா இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல ஒரு பென்சில் கூட டிஜிட்டலா இருக்குங்கண்ணா தம்பி. இந்த டெக்னாலஜி உலகத்துல ஒவ்வொரு கண்டுபிடிப்புலையுமே நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. நம்ம எப்படி பயன்படுத்துறோம் விஷயத்தை பொறுத்தான தம்பி எல்லாமே மாறுது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பாட்டா பாடுங்க. கருவறைக்குள் செல்ல முடியுமா? உன் செல்லில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? உன் செல்லில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? புரியாத காரியத்தை முடிக்க முடியுதா? நீ அழைச்சி வச்ச புகைப்படத்தை திருட முடியுதா? நீ அழைச்சி வச்ச புகைப்படத்தை திருட முடியுதா? ரம்மியாடி வாழ்க்கையில பணத்தை சேர்க்க முடியுமா? சொவட்டோட ஆட்டு செஞ்சு குடும்பம் நடத்த முடியுமா? சொவட்டோட ஆட்டு செஞ்சு குடும்பம் நடத்த முடியுமா? கடைக்கடல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? செல்ல நம்பி வாழ்க்கையை தான் ஜெயிக்க முடியுமா? பெயரே ஆட்டவளையும் சொல்ல முடியுமா? ரீச்சு மேல ரீச்ச போட்டு பொழுத கழிக்கிறான். ரியல் லைஃப் குடும்பத்தோட வாழ மறுக்கிறான். இவன் ரியல் லைஃப் குடும்பத்தோட வாழ மறுக்கிறான்.